வெல்கம் டு குட்டிமா சமையல் தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுட்டு எடுக்க முடியும், சீக்கிரம் வேகும். ஒரு ஸ்டவ்வில் இந்த மாதிரி காட்டி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க, பூண்டு தோலையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போது 4-5 வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெந்தயம் வந்து கசப்பு கொடுத்துரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது மட்டும் தனியாக மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் புளி சேர்த்து தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிறது மட்டும்தான் பொடியை அரைக்கணும், மற்ற எல்லாத்தையுமே குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான்.